ஒரு நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. இம்மையிலும் மறுமையிலும் நமது வாழ்க்கை வசதிகளை அல்லாவிடம் எப்படி பெறுவது, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு வாங்க பார்ப்போம். அல் குர்ஆன் 11:3. நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பை தேடி பாவங்களை விட்டு அவனிடம் திரும்புங்கள். நீங்கள் அவ்வாறு செய்தால் அவன் ஒரு குறித்த தவணை வரை உங்களுக்கு வாழ்க்கை வசதிகளை ஏற்படுத்துவான். இன்னும் அருளுடைய ஒவ்வொருவருக்கும் மறுமையில் தன் அருளை அதிகமாகவே கொடுப்பான். ஆனால் நீங்கள் ஈமான் கொள்வதை புறக்கணித்தால் மாபெரும் நாளில் வேதனை குறித்து நிச்சயமாக உங்களுக்காக நான் பயப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.